செய்ய முடியாது. இன்று அடுத்தவருக்கு அடுத்தவர் செய்யற பாவங்களே மிகப்பெரிய பாவம் என்ன சொல்லுங்க பாவம்? அவதூறு, அபாண்டம். இதுதான் இன்றைக்கு செய்யக்கூடிய பாவங்களே உச்சகட்ட அநியாயமிக்க பாவம். ரெண்டாவதா பொருளாதாரம். முதல் விஷயம் விசாரிக்காம என்ன நடந்துன்னு தெரியாம அவனோட மானம், மரியாதை, ரெஸ்பெக்ட், கௌரவம் எல்லாமே தூளாகிற அளவுக்கு என்ன செய்யறது? செய்திகளை பரத்தி விடுவது. அன்புள்ள சகோதரர்களே, நாளை மறுமையுடைய விசாரணை இருக்குதானே, இந்த நேரத்தில் பகிரங்கமாக இந்த விசாரணை நடக்கிற நேரத்தில் ஒரு சிலரை அல்லாஹு தாலா திரை போட்டு விசாரிப்பான். திரைக்கு பின்னால் எடுத்துருவான். என்ன விசாரிச்சாலும் விளங்காது, என்ன கேட்டாலும் விளங்காது, எது பேசினாலும் விளங்காது. சொல்லிக்கொண்டே போவான் அல்லாஹ். இந்த பாவம் ஞாபகம் இருக்குதா, இந்த பாவம் ஞாபகம் இருக்குதா, ஏற்றுக்கொண்டே போவோம். உடனே அல்லாஹு தாலா சொல்லுவான், உலகத்தில் இந்த பாவத்தை நான் மறைச்சு கொண்டு வந்தேன், யாருக்குமே நான் காட்டல உண்ட பாவத்தை, இன்றைய தினமும் நான் மறைத்து விட்டேன், இன்றைய தினமும் நான் மறைத்து விட்டேன், சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சத்தர முஸ்லிமன், யாரோ முஸ்லிமுடைய குறையை மறைக்கிறாரோ அவரது குறையை அல்லாஹ் மறுமையில மறைப்பான். அதான் அந்த செய்தி. இந்த உலகத்தில் ஒரு செய்தி அவன காதுக்கு வந்தால் அதை மறைச்சு பொத்தி எந்த வகையில காட்டிக்கொள்ளாம அவனை சுத்தவாளியாம அவன் நிரூபிச்சுட்டு வைங்களே, பேசுறது குறை தானே, நிரூபிச்சுட்டு வைங்களே, மறுமையில் எங்களை குறையா அல்ல திரை போட்டு மறைச்சு சொர்க்கம் அனுப்பிடுவோம். உலகத்துல நம்ம செஞ்ச பார்த்து அல்ல மறைத்தான், மறுமையிலும் மறைப்பான். ஏன் மறைக்கிறான்? செய்தி காதுக்கு வந்தா கூட நம்ம என்ன செய்யணும்? அவனை தூய்மையான, வெளியே வரலையே, வெளியே வராத வரைக்கும் தூய்மையானவனா இல்லையா, பகிரங்கமா போய் தண்டனை கொடுக்கறதா இருந்தா உனக்கு கொடுக்க வேண்டியதா. தண்டனையில் கூட ரசூலா மறைக்கத்தான் சொல்றான். இஸ்லாமிய ஆட்சியுடைய தண்டனையில் கூட மறைச்சிக்கங்க, அல்லாஹ்ட்ட தனியா தௌபா செய்யுங்கிறத என்ன செய்யறான் சொல்றான்.